உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, எதுக்கு இந்த குழந்தைய எங்க தூக்கிட்டு வந்த? தியா இனிமே என் கூட தான் இருப்பா. என்ன உன் கூட இருப்பாளா? என்ன பேசுற துளசி? உன் இஷ்டப்படி நடந்துக்க இது ஒண்ணு சத்திர சாவடி இல்ல, வீடு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. இந்த வீட்டுல நாங்களும் இருக்கோம். எங்களை கேட்காம நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? நான் அப்பா அம்மாவை கேட்டுட்டு தான் முடிவெடுத்தேன். அக்கா, நீ பண்றது ரொம்ப தப்புக்கா. உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அந்த நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து நிக்கிற. இதோ இந்த முருக, இவன் இப்படிதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இந்த குழந்தைய நீ கூட்டிட்டு வர. நான் கேக்குறேன், இது வீடா இல்ல அனாதாசிரமமா? ஏற்கனவே உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த குழந்தையோட வந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க? ஏய் தீபா, நீ ஒரு பொண்ணு தானே? இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி இடி மனசு வருது? நான் என்ன தப்பா? இத பாருங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த குழந்தை துளசியை விட்டு போக மாட்டேங்குது. இவளத்தான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன கூட்டிட்டு போங்க துளசி அம்மான்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இவளை எப்படி அங்கேயே விட்டுட்டு வர முடியும்? அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுதானே நாம எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தோம். இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. மா, அதெல்லாம் சரிதாம்மா. கல்யாணம் நடந்ததுதா ஓகே. கல்யாணம் தான் நடக்கல. தயவு செஞ்சு துளசியை யாரும் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லம்மா, அதுக்காக இல்ல. டேய், இது என் வீடு. இங்க நான் தான் முடிவு எடுப்பேன். இங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாது அப்படிங்கறத நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. இங்க யாரு தேடி வந்தாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அதை உங்க மேல சுமையா சுமத்த மாட்டோம். புரியுதா? துளசி, நீ உள்ள போமா. துளசி, உள்ள போமா. அக்கா அக்கா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.